الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور والذين كفروا أولياءهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات أولئك أصحاب النار هم فيها خالدون صدق الله. ஆரம்பமாக ஏகவல்ல நாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அவனால் அனுப்பப்பட்ட திருத்தூதர் அஹ்மது முஸ்தபா முஹம்மது முஜிதபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று பிரார்த்தனை செய்கிறேன். அதேபோல் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், அன்னாரின் குடும்பத்தார்கள், தோழர்கள், கிளையார்கள், தாபிகங்கள், தபஉ தாபிகங்கள், உலகம் அழியும் வரையில் வாழக்கூடிய இறைநேசர்கள், முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீது அல்லாஹ் சலாமும் ஸலவாத்தும் கூறுவானாக என்று மீண்டும் பிரார்த்தனை செய்கின்றேன். அல்லாஹுவின் இல்லத்தில் இத்திஃபாக்குடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் இறைநேசர்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா நிலைமைகளிலும் எல்லா நேரங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களை படைத்தவன், பரிபாலிப்பவன், பாதுகாப்பவன், ஒரு நாள் ஒரு தினம் எங்களை மரணிக்க செய்பவனாகிய மௌத்தாக்க கூடியவனாகிய அல்லாஹுவை அதிகம் பயந்து தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து என்னும் நல்லதவி கட்டளையை ஞாபகம் செய்து கொள்கிறேன். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் உண்மையான ஹக்கான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல எங்க ஒவ்வொருவர்களுக்கும் நிர்ணயம் செய்யப்பட்ட வாழ்க்கையை தந்திருக்கிறான். வாழ்க்கை முடிவு செய்யப்பட்ட நிலைமையில் உலகத்துக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பி இருக்கிறான். நாம் எவ்வளவு காலம் வாழுவோம், எப்படி மரணிப்போம், எந்த இடத்தில் மௌத்து வரும், அவ்வளவு விடயங்களையும் அல்லாஹ் முடிவு செய்து விட்டான். மனிதன் மரணிக்கக்கூடிய இடத்தை அவன் அறிந்து கொள்ள மாட்டான். வலா தத்ரி நஃப்ஸுன் பிஅய்யி அர்தின் தமூத். ஆனால் அல்லாஹ் இடத்தையும் எழுதி வைத்திருக்கிறான். ரூஹ் வாங்கப்படக்கூடிய, ரூஹ் கலட்டப்படக்கூடிய இடமும் எழுதப்பட்டு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, மரணத்துக்கு பின்பு நாம் மன்னரை வாழ்க்கையை ஆரம்பித்து விடுவோம். மன்னரை வாழ்க்கை என்கிறது அது உலகத்துடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி என்கிறது மட்டுமா, அல்லது இன்னும் ஒரு வாழ்க்கை அங்கு ஆரம்பிக்கப்படுகிறதா என்ற கேள்வியை நாம கேட்டால், ஒரு மனிதன் கபருடைய வாழ்க்கையோடு ஆகிரத்துடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறான். ஏனைய மதங்களுடைய கோட்பாடுகள் வித்தியாசமாக இருக்கலாம். வானங்களையும் பூமிகளையும் என்னையும் உங்களையும் படைத்த மாலிக்குல் முல்காகிய அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்துடைய வாழ்க்கை முடிவடைவதோடு ஆகிரத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகிறது. ஆக்ராவுடைய வாழ்க்கைகளில் முதலாவது மந்தில், முதலாவது தங்கும் இடம்தான் கபருடைய வாழ்க்கை. அதற்கு பின்னால் மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பாட்டப்படுவோம். அங்கே பல நிகழ்வுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டி வரும். கடைசியாக நாம் அல்லாஹ் நம் அனைவர்களையும் நல்லோர்களாக ஏற்றுக்கொள்வானாக. எங்களுடைய முடிவு சொர்க்கமாக அமையும்.
சொர்க்கம் என்கிறது முடிவில்லாத நீண்ட வாழ்க்கை. அது ஒரு எல்லை இல்லாத முடிவில்லாத ஹாலிதீன ஃபீஹா, நிரந்தரமாக அந்த ஆகிரத்தில் சொர்க்கத்தில் இருப்பார்கள். யாருக்கெல்லாம் சொர்க்க பாக்கியங்கள் கிடைக்கவில்லையோ அவர்களுடைய முடிவு நரகமாக ஆகிவிடும். அந்த விடயங்களை அல்லாஹ் குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகிராவுடைய வாழ்க்கை அது உண்மையானது, சத்தியமானது. ரப்புல் ஆலமீன் எங்களுக்கிட்ட சொல்லுகிறான், ஆகிராட வாழ்க்கையில் உங்களுக்கு சந்தேகம் வருகிறதா? ஆகிராவில் எழுப்பாட்டப்பட்ட விடயத்தில் உங்களுக்கு டவுட் வருகிறதான்னு கேட்குகிறான். அது எப்படி? இதா மித்னா வகுன்னா துராபன் வஇதாமன் அஇன்னா லமபூதூன், நாங்கள் மண்ணோடு மண்ணாகி உக்கி போனதுக்கு பின்னால் எழுப்பாட்டப்படுவோமா? அந்த மக்கத்து காபிர்கள் கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், நாம் உங்களை எழுப்பாட்டியே தீருவோம். அல்லாஹ் எங்களுக்கு ஆகிராவுடைய மறு உலக வாழ்க்கையை வைத்திருக்கிறார். ரப்பு சொல்லுகிறான், உங்களுக்கு சந்தேகம் வருவதாக இருந்தால் மனிதா, உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய உடம்பை பற்றி நீ சிந்தித்து பார். நீ எப்படி உலகத்துக்கு வந்தாய்? தாயுடைய வயிற்றுக்குள் சமைக்கப்பட்டதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்து மனிதர்கள், குழந்தைகள் வெளியாகிற செய்திகளை மனிதர்கள் நாங்கள் எங்களுடைய கண்களால பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, அந்த குழந்தை அந்த கற்புக்குள் சமைக்கப்படுகிறது, அந்த கற்புக்குள் உருவாக்கப்படுகிறது. அழகான கண்ணுகள், அழகான காதுகள், அழகான சுண்டுகள் வேண்டாம். நாம் மனிதனாக எங்களை பற்றி சிந்திப்பதை விட ஒரு கோழி குஞ்சியை சிந்தித்து பாருங்கள். முட்டைக்குள் இருந்து ஒரு குஞ்சு வெளியிலே வருகிறது. அல்லாஹ் சொல்லுகிறார், சந்தேகம் வருவதாக இருந்தால் உங்களுடைய ஆரம்பத்தை சிந்தித்து பாருங்கள். கலக்னாக்கும் மின் துராப், நீங்க மண்ணால படைக்கப்பட்டீர்கள். அந்த விந்துகள் மண்ணால படைக்கப்பட்டவைகள். தாவரங்கள், தானியங்களால் அது உருவாக்கப்பட்டதுதான் அந்த மனிதனுடைய ஆரம்ப அந்த விந்துகள். கண்ணியமானவர்களே, ரப்பு சொல்லுகிறார், அந்த மண்ணைத்தான் நாங்க பல மாற்றங்களை ஏற்படுத்தி 4 மாதங்களுக்கு பின்னால் அந்த உடம்பை அமைத்து ரூகை ஊதினோம். ஒன்றுமில்லாமல் உங்களை ஒரு மனிதனாக, ஒரு படைப்பாக படைத்த ரப்பு, நீங்க கபருக்கு போனதுக்கு பின்னால, அந்த மண்ணுக்குள்ள போனதுக்கு பின்னால ஜனாசாவை அடக்கி அந்த ஜனாசாவுக்கு மண்ணை போடும் பொழுது நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த வார்த்தைகளை சொல்லித்தான் மண் போட வேண்டும். மின்ஹா கலக்னாக்கும், இந்த மண்ணாலதான் உங்களை படைச்சோம். வஃபீஹா நுஈதுக்கும், அந்த மண்ணுக்குள்ள உங்களை திரும்ப கொண்டு போகிறோம். வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இந்த மண்ணுக்குள்ளிருந்து உங்களை இன்னும் ஒரு தடவை எழுப்பாட்டுவோம். கண்ணியமானவர்களே, ஆகிராட வாழ்க்கை அது உண்மையானது, சத்தியமானது. நானும் நீங்களும் ரப்புக்கு முன்னால் எழுப்பாட்டப்படுவோம். அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டியே தீருவான். விரும்பினோ விரும்பலையோ அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டுவான். எதற்காக எழுப்பாட்டுகிறான்? எங்களிடத்தில் பல விசாரணைகளை மேற்கொள்வதற்காக, எங்களை விசாரிப்பதற்காக, உலகத்துடைய வாழ்க்கையுடைய ரகசியங்களை அல்லாஹ் கேட்பதற்காக. அந்த தலையங்கத்தை நாம் நீளமாக ஆழமாக பார்க்கலாம். சுருக்கமாக சொல்லுகிறேன். கண்ணியமானவர்களே, ஆகிராவுடைய வாழ்க்கை அது கபூரில் இருந்து, மஹ்ஷர் மைதானத்திலிருந்து கடைசியாக சொர்க்கம். அல்லாஹ் ஆகிராவுடைய வாழ்க்கையை பேசும் பொழுது என்ன சொல்லுகிறான்? வலல் ஆகிரத்து கைரும் வ அப்கா. ரப்பு என்ன உங்களை படைச்சவன் சொல்றான், ஆகிராட வாழ்க்கை தான் சிறந்தது, நிரந்தரமானது. உலகம் சிறந்தது இல்ல, சிறந்தது ஆகிரந்தான்.
உயிரிலும் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா வலசௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா. நபியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆகிராட வாழ்க்கை தான் உங்களுக்கு உலகத்துடைய வாழ்க்கையை விட சிறந்தது. அல்லாஹ் சொல்றான், ஆகிரம் தான் சிறந்தது உங்களுக்கு. அல்லாஹ் ஆகிரத்தில் உங்களுக்கு நிறைய நற்பாக்கியங்கள், மனதுக்கு ஆறுதல்களை அல்லாஹ் தருவான். மாஷா அல்லாஹ். ஆகிராட வாழ்க்கை, ஆகிராட வாழ்க்கைக்கு நுழையக்கூடிய நுழைவாயில் தான் கபரு. அந்த கபரினூடாக ஆகிராவை சந்திக்குகிறோம். ஆகிராட வாழ்க்கை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் எங்களை பார்த்து பேசுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், படைத்தவனை அஞ்சுங்கள், படைத்தவனுடைய பயத்தை உங்களுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துங்கள். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பயந்து கொண்டு உங்களோட ஆகிரத்துக்காக நீங்க எதை தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் அதை சிந்தித்து பாருங்க. ஆகிராட வாழ்க்கைக்காக என்ன கட்டிச்சாதனம் இருக்குகிறது, என்ன ஏற்பாடுகள் இருக்குகிறது, முக்கூட்டி என்னென்ன விடயங்களை ஆகிராவுக்காக அனுப்பி வைத்திருக்கிறேன். வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொருவர்களும் யோசனை பண்ணுங்க. ஒவ்வொரு ஆணும், ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு வாலிபனும், ஒவ்வொரு யுவதியும், ஒவ்வொரு வயோதிபர்களும், சுகத்தோடு வாழக்கூடியவர்களும், நோயாளிகளும், ஏழைகளும், செல்வந்தர்களும், படித்தவர்களும், படிக்காதவர்களும், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகத். இந்த ஆகிரத்துக்காக நான் என்ன சேகரித்து வைத்திருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் என்னையும் உங்களையும் போற உம்மத்தையும் கபூல் செய்வானாக. ஆகிராவுடைய தயாரிப்புகளை சிறப்பான முறையில் தயாரிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆகிராவுடைய விடயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தின நல்லடியார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வான். கண்ணியமானவர்களே, உயிரிலும் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஷ்பஉல் முஃமின், ஒரு முஃமின் பசியாற மாட்டார், நிம்மதி அடைய மாட்டார். இதுவரைக்கும் அவன் முடிவு சொர்க்கமாக ஆகும் வரைக்கும். நாங்க நிம்மதி அடைவது சொர்க்கத்துக்குள்ள போனதுக்கு பின்னால்தான். லா யஷ்பஉல் முஃமின், ஒரு முஃமின் பசியாற மாட்டான், நிம்மதி அடைய மாட்டான். அவனுடைய முடிவு சொர்க்கமாக ஆகும் வரை. ஆகிரால வெற்றி பெறணும், ஆகிரால சொர்க்கத்தை அடையணும், ஆகிரால அல்லாஹ்ட பொருத்தத்தை அடையணும், ஆகிரால ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடையணும். இதுக்குத்தான் நாங்க உலகத்துல அமல்கள் செய்கிறோம். ஜும்மா தொழுகைக்காக வந்திருக்கிறோம். மஸ்ஜிதுல இஅ்திகாஃபோடு நாம நியத்து வைத்து அமர்ந்திருக்கிறோம். குத்பா பிரசங்கத்தை செவிமடிக்கிறோம். இன்றைய வெள்ளிக்கிழமை நாள் சூரத்துல் கஹ்ஃப் நாம ஓதினோம். இன்றைய நாள் உயிரிலும் மேலான ஹபீபு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நிறைய ஸலவாத்துகள் சொன்னோம். இன்றைய நாளுடைய இரவை ரொம்ப அழகாக சிறப்பாக இபாதத்துகளில் கழித்தோம். தஹஜ்ஜத் தொழுக, தஹஜ்ஜத்துல குர்ஆன் ஓதினோம், zikர்கள் செய்தோம், இஸ்திக்பார்கள் செய்தோம், சதகாக்கள், தர்மங்கள். எதற்காக? ஆகிராவுடைய தயாரிப்புக்காக. ஆகிராட தயாரிப்புகள் ஒவ்வொருவர்களும் மனதில கையை வைத்து கேட்டு பாருங்க. நீங்க சொல்லக்கூடிய ஒரு சுப்ஹானல்லாஹ் என்ற வார்த்தையும் ஆகிராட தயாரிப்பு தான். அந்த சிறப்பான அந்த கிரந்தம் புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள்? ரெண்டு கலிமாக்கள் இருக்குகிறது. கலிமத்தான், ரெண்டு கலிமாக்கள்.
ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான கலிமா. படைச்ச நாயன் அந்த கலிமாவை விரும்புகிறார். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ஹஃபீஃபத்தானி அலல் லிசான், நாவுக்கு ரொம்ப லேசான கலிமா, நாவுக்கு ரொம்ப லேசி. யார் சொல்லுகிறார்கள்? உயிருளும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். 2 கலிமாக்கள் இருக்குகிறது, அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப விருப்பமான கலிமாக்கள். இரண்டாவது சொன்னார்கள் நாவுக்கு ரொம்ப இலகுவானது. மூணாவது சொன்னார்கள் உங்களோட மீசானுக்கு ரொம்ப கனமானது. அமல்கள் நெருக்கப்பட்ட நேரம் ரொம்ப பாரமாக இருக்கும் அந்த கலிமாக்கள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். ஆகிராட தயாரிப்புகள். கண்ணியமானவர்களே, நாம ஆகிராவுக்காக எங்களை தயாரிக்கணும், மௌத்துக்கு தயாரிக்கணும், எங்கட கபருக்காக எங்களை தயாரிக்கணும். உலகம் 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 என்று நாம் அதற்காக முயற்சிக்கிறோம், கஷ்டப்படுகிறோம், இரவு பகலாக உலகத்தை சேகரிக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர், அல்ஹாக்குமுத் தகாசுர். உலகத்தின் பக்கம் கூடுதலாக கவனம் செலுத்துவது, உலகத்தை சேகரிப்பது, உலகத்துக்காக நேரங்கள் அதிகமாக செலவழிப்பது, உலகத்தை அதிகமாக கட்டி எழுப்புவது உங்களை நாசமாக்கி விட்டது. யாரு சொல்றா? ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான், அல்ஹாக்குமுத் தகாசுர். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்றா, நீங்க உலகத்துல எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்துகளை அடைந்தாலும், செல்வத்தால், பதவியால், கௌரவத்தால், அந்தஸ்தால் எவ்வளவு உயர்வு அடைந்தாலும், ஹத்தா துருதுமுல் மகாபிர், நீங்க கபிரிஸ்தானுக்கு போகும் வரைக்கும் தான். கண்ணியமானவர்களே, கபிரிஸ்தானுக்கு போகும் வரைக்கும் தான் இந்த உலகம். கபருக்கு போனதுக்கு பிறகு எங்கட வீடு வாசல், சொத்து சுகம், காசி பணம், நகை நட்டு, இதை பற்றிய கேள்வி இல்ல, இதை பற்றிய கேள்வி இல்ல. மன் ரப்புக வமன் நபியுக வமா இமாமுக வமா கிப்லத்துக வமன் இஹ்வானுக, இதான் கேள்வி. அங்க ஆகிரத்துக்காக என்ன தயாரிப்பு செய்திருக்கிறீர்கள்? கண்ணியமானவர்கள், நிறைய தயாரிக்கணும், நிறைய தயாரிக்கணும். இந்த குதுபாவில் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நான் சொல்லணும். கண்ணியமான சகோதரர்களே, என்னையும் அல்லாஹ் உங்களையும் பரிசுத்தப்படுத்துவானாக. நான் எப்படி மௌத்தாகணும்? உலகத்துடைய சுமைகள் இல்லாம மௌத்தாகணும், பாவம் இல்லாம மௌத்தாகணும். இந்த ஹதீஸை ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க மனதுல. உயிருளும் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, இத்தகில்லாஹ ஹைசுமா குன்த, எங்கிருந்தாலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. இரவேல, பகலேல, வெளிச்சத்துல, இருள, தனிமேல, கூட்டத்துல அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கோ. அல்லாஹ் என்ன பார்க்கிறான், அல்லாஹ் என்ன அவதானிக்கிறான். இரண்டாவது சொன்னார்கள், ஏதாவது ஒரு பாவம் செய்துட்டா, கண்ணால, காதால, நாவால, உறுப்புகளால, குடுக்கல் வாங்கல்ல ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டால், அந்த தவறை இல்லாமலாக்கக்கூடிய, அழிக்கக்கூடிய, இல்லாமலாக்கக்கூடிய ஒரு நன்மையை துயர்த்தி வையுங்கள். பாவத்தை அழிக்கக்கூடிய ஒரு நன்மையை சேர்த்து வையுங்கள். வுது செய்கிறோமா, நாங்க செஞ்ச பாவங்கள் கழுகப்பட்டு விடும். தொழுகைக்கு வருகிறோமா, தொழுகைக்கு முன்னால செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடும். ஒரு ஜும்மாவுடைய தொழுகை, முந்தின ஜும்மாவுக்கு இடையில என்னென்ன தவறுகள் நடந்ததோ எல்லா தவறுகளையும் அந்த ஜும்மா மன்னித்து விடும். அதனுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் மன்னிப்பான். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையை துயர்த்தி வையுங்க, ஒரு பாவத்தை இல்லாமலாக்கக்கூடிய நன்மையை துயர்த்தி வையுங்கள், செய்து கொள்ளுங்கள்.
மூணாவது சொன்னார்கள் மக்களோடு ரொம்ப நற்குணத்தோடு நடந்து கொள்ளுங்க. கண்ணியமானவர்களே, என்ன சொல்றேன் என்றா, எப்பயுமே பாவங்கள் வாழ்க்கையில செய்யவே கூடாது. பாவம் அவர்கள் இன்றைக்கு எங்களோட பொருளாதாரம் பணத்தோடு சம்பந்தப்படுற பாவம். பணத்தோடு தூய்மையாக வாழணும், ஹலாலான உணவை உட்கொள்ளணும், பசியோடு வாழ்ந்து மௌத்தாகினாலும் பரவாயில்லை, ஹராமான முறையில இன்னமொத்தருடைய சுமையை சுமந்த நிலைமையில மௌத்தாக கூடாது. இந்த ஹதீஸை ஞாபகப்படுத்துகிறேன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனத்தை தந்தருள்வானாக. அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறார்கள்? கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிதன், அதாவது ஜனாசாக்கள் அடக்கப்பட்ட இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். கொஞ்ச நேரம் அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படுற நேரம் அப்படி உட்கார்ந்திருந்தார்கள். தலையை தூக்கினார்கள். வானத்தின் பக்கமாக அப்படி தலையை தூக்கினார்கள். அப்படி தலையை தூக்கிட்டு பார்வைய கீழே பார்த்தார்கள். தலை அப்படி இருக்குது, பார்வை கீழே, பார்வை மேல போகல. தனது கைய தனது கையை நெத்தில வைத்தார்கள். உட்கார்ந்திருந்தார்கள். திடீரென்று தலையை தூக்கினார்கள். வானத்தின் பக்கம் பார்வையை தாழ்த்தினார்கள். தனது கையை நெத்தில வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ் தூய்மையானவன் சொன்னார்கள். ஒரு கடினம், ஒரு பாரம், ஒரு சுமை, அந்த தஸ்பீஹ், அது அந்த கடினம் இறங்குகிறது. அதனுடைய புதினம் தான் என்ன? ஒரு சோதனை, ஒரு கடினம், ஒரு பாரம் இறங்குகிறது. அதனுடைய புதினம் தான் என்ன என்று ஆச்சரியப்பட்டார்கள். சுப்ஹானல்லாஹ் சொல்லி ஒரு கடினம், ஒரு சோதனை, ஒரு நெருக்கடி, ஒரு பாரம் இறங்குகிறது. அதனுடைய கடினம், அந்த கடினத்துடைய அந்த சுமை, அதனுடைய அந்த இறங்குதலுடைய புதினம் அதை பாரமாக இருக்குகிறது என்று சொன்னார்கள். ஒரு விழிப்புற்ற செய்தியை சொல்லுகிறார்கள். சஹாபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி விடயங்களை சொன்னார்கள். நாங்கள் எல்லாரும் அமைதியாக இருந்தோம். ஒருவராக அந்த சபையிலிருந்து பிரிஞ்சு போனோம். சஹாபாக்கள் எப்பயும் நிம்மதி அடைய மாட்டார்கள். கொஞ்சம் அந்த சபையிலிருந்து பிரிஞ்சு போனதுக்கு பின்னால அதே இடத்துல ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த கடினத்துடைய புதினம் தான் என்னான்னு சொன்னீர்களே, அந்த தஸ்தீத் என்னான்னு கேட்டார்கள். நீங்க சொன்ன தஸ்தீத் என்ன? மஸ்தஸ்தீத் அல்லதி நஸல், இந்த பூமியின் பக்கம் இறக்கி வைக்கப்பட்ட இறங்கின அந்த கடினம் என்ன என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தைன், கடன் என்று சொன்னார்கள். கடன் என்றார்கள். திரும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல்லதி நஃப்ஸி பியதி, என்ற உயிர் எவன் கைவசம் இருக்குகிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமாக
என் உயிர் எவன் கைவசம் இருக்குகிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக. ஒரு மனிதர் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார் அல்லாஹ்வுடைய பாதையில். சும்மா ஆஷ, திரும்ப அவருக்கு உயிர் கொடுக்கப்படுகிறது. சும்மா குத்தில், திரும்ப கொல்லப்படுகிறார். சும்மா ஆஷ, திரும்ப வாழுகிறார். சும்மா குத்தில், திரும்ப அவர் ஷஹீதாக்கப்படுகிறார், கொல்லப்படுகிறார் அல்லாஹ்வுடைய பாதையில். 3 தடவை ஷஹீதாக்கப்படுகிறார். 3 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தஷ்தீதை விளங்கப்படுத்துகிறார்கள், அந்த கடினத்தை விளங்கப்படுத்துகிறார்கள், அந்த பாரத்தை, அந்த சுமையை சொல்லுகிறார்கள். சொன்னார்கள், 3வது முறையும் அவர் கொல்லப்படுகிறார். அலைஹி தைன், அவருக்கு கடன் இருக்குகிறது, அவருக்கு கடன் இருக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா தஹலல் ஜன்னா ஹத்தா யுக்லா தைனுஹு, அவருடைய கடன் நிறைவேற்றப்படும் வரைக்கும் சொர்க்கத்துக்கு போகவே மாட்டார், ஆகிரால வெற்றி பெற மாட்டார், ஆகிரால வெற்றி பெற மாட்டார். விளங்குதா பாடம்? புரிகிறதா? எனக்காக சொல்றேன், ஒவ்வொருவர்களும் இந்த பாடத்தை படிங்க. என்ன சொன்னார்கள்? அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்படுகிறார், உயிர் நீக்கப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார், திரும்ப உயிர் கொடுக்கப்படுகிறார், திரும்ப கொல்லப்படுகிறார், திரும்ப உயிர் வாழுகிறார், திரும்ப கொல்லப்படுகிறார். 3வது முறையும் உயிர் நீக்கப்படுற நேரம், ஷஹீதாக்கப்படுற நேரம் கடன் இருக்கும்டா சொர்க்கத்துக்கு போகும். அல்லாஹ் என்னை உங்களையும் மன்னிப்பானா. ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், எங்கள்ல ஒரு மனிதர் வஃபாத் ஆகினார், நாங்க அவரை குளிப்பாட்டினோம், கஃன் செஞ்சோம், அவருக்கு தேவையான இடங்கள்ல பஞ்சுகளை வைத்தோம். நாங்க சும்மா அத்தைனா பிஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி, நாங்க அந்த ஜனாஸாவை எடுத்துக்கொண்டு வந்தோம் ரசூலுல்லாஹுடைய சன்னிதானத்துக்கு தொழுகை நடாத்துவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்துவதற்காக முன்வந்தார்கள். முன்வந்து விட்டு சில எட்டுகளை எடுத்து வைத்து முன்வந்தார்கள். தொழுகை நடாத்துவதற்கு சில எட்டுகளை எடுத்து முன்வந்தார்கள். அப்படி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கேட்டார்கள், அலைஹி தைன், அவருக்கு கடன் இருக்குகிறதா? அவர் யாருக்காவது கடன் கொடுக்கணுமா? யார் ரசூலுல்லாஹ்? ஆம், கடன் இருக்குது. தீனாரான், 2 தீனார்கள், 2 தீனார்கள் இவர் கடனாக வாங்கி இருக்கிறார். அந்த கடன் ஒப்படைக்கப்படல, கொடுக்கப்படல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களோட சகோதரனுக்காக நீங்க தொழுகை நடாத்துங்கோ. பின்வாங்கினார்கள். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முன் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ், நான் அவருடைய கடனை பொறுப்பெடுக்கிறேன். அந்த கடனுடைய சுமை இந்த ஜனாஸாவுக்கு இப்ப இல்ல, அந்த சுமையை நான் சுமந்து கொள்கிறேன். அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பொறுப்பெடுத்தார்கள். கேட்டார்கள், அபூ கத்தாதா, நீங்க பொறுப்பெடுத்தீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடாத்தினார்கள். அடுத்த நாள் அபூ கத்தாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை சந்தித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ கத்தாதா, நீங்க நேற்று பொறுப்பெடுத்த கடனை நிறைவேற்றினீங்களா? ஆம் யா ரசூலல்லாஹ், இப்பதான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்பொழுதுதான் அந்த ஜனாஸா குளிர்ச்சி அடைகிறது என்று சொன்னார்கள். இப்பதான் அந்த ஜனாஸா குளிர்ச்சி அடைகிறது. கடனை நிறைவேற்றிட்டீங்களா? கண்ணியமானவர்களே, யோசனை பண்ணிப்பார். ஆகிரால வெற்றி பெறணும். உலக சுமைகளோடு பாரங்களோடு ஆகிராவை சந்தித்தா நாங்க எப்படி வெற்றி பெறுவது? நாங்க தானே தொழுகையாளி இல்ல. எனக்கு சொல்றேன், நான் எங்களோட முடிவுகள் பிறருடைய சுமைகளோடு வந்துவிடக்கூடாது. நேரம் இல்லை, நிறைய விடயங்களை விளங்கப்படுத்த உங்களோடு உரையாட நினைத்தேன். இன்றைக்கு சில மக்கள் தேவையில்லாம கடன் வாங்குறாங்க. பிசினஸுக்காக கோடி லட்சம் பொல்லு போடுறாங்க.
உலகத்துல எப்படியும் மறைஞ்சி இந்த நாட்டை விட்டுட்டு வேற நாட்டுக்கு போய் ஒளிஞ்சி, துபாயில போய் மறைஞ்சி வேறு வேறு நாடுகள்ல போய் தஞ்சம் புகுந்து வாழலாம். மௌத்தை மறக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிப்பாட்டப்படும் நிகழ்வை மறக்க வேண்டாம். கண்ணியமானவர்களே, இன்னும் சில சாரார்கள் இருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி, கஷ்டம், துன்பம், துயரம், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பேசினா நிறைய பேசலாம். சமூக பிரச்சனைகளை பற்றி கொஞ்சம் அவதானம் செலுத்துங்கள், கவனம் செலுத்துங்கள். அந்த ஏழை, அந்த அனாதை, அந்த விதவை, அந்த கஷ்டவாளி, அந்த நோயாளி, ஒரு நல்ல மனிதர் நோய்வாய்ப்பட்டார். பல மாத காலத்துக்கு மருந்து அவர் சாப்பிடணும், மருந்து குடிக்கணும். அவருடைய நண்பருக்கிட்ட ஒரு செய்தியை சொல்லுகிறார். ஒரு மாசத்துக்கு 30,000 ரூபாய், 30,000 ரூபாயுடைய மருந்து வாங்கணும். கையில பணம் இல்ல. மருந்து குடிக்காத காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, இந்த நோய்கள் அதிகரித்து 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 அதனுடைய கஷ்டத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். பல நாள்களாக மருந்து இல்லாமல் நான் அவதிப்படுகிறேன். அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு அவருடைய நண்பர்கிட்ட, நான் என் உயிர் அது கலட்டப்பட்டா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை, இந்த வருத்தம் தாங்க இல்லாம நான் எங்க உயிரை மாய்த்துக் கொள்வேனோ தெரியாது. இந்த மிம்பர்ல சொல்றேன், அந்த செய்தி எங்கட காதுல எத்தினதோடு அவருக்கான 6 மாசத்துக்கான மருந்துகளை ஒரு சகோதரர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். சமூக பிரச்சனைகளை பேசினா நிறைய பேசலாம். இதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதர்களில் மிக சிறந்தவர்கள், மனிதர்களில் மிக சிறந்தவர்கள், மனிதர்களில் மிக சிறந்தவர்கள் யார்? அன்ஃபஅஹும் லின்னாஸ், மக்களுக்கு மிக பிரயோஜனமானவர், மக்களுக்கு மிக பிரயோஜனமானவர். மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர். அஹப்புன் நாஸி இலல்லாஹ், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவர், மனிதர்களில் மனிதர்களுக்கு மிக பிரயோஜனமானவர்கள். நான் இந்த சின்ன செய்தி ஒரு ஆலிமுடைய செய்தி, குர்ஆன் ஹதீஸை படித்த ஒரு ஆலிமுடைய செய்தி. அனாதைகளுடைய நிறைய செய்திகளை சொல்லலாம். விதவைகள் பற்ற கஷ்டங்கள், சிரமங்கள், அது ஒரு தனி தலையங்கமாக பேசலாம். சமூகத்துக்காக கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள், அமல்களில் சிறந்த அமல், அதாவது சுரூருன் துதுகலு ஃபீ கல்பி முஃமின், ஒரு முஃமினுடைய கல்பை சந்தோஷப்படுத்தக்கூடிய அமலை விட ஒரு சிறந்த அமல் வேறு எதுவும் இல்லை. ஒரு முஃமினுடைய கல்பை சந்தோஷப்படுத்துங்க, ஒரு முஃமினுடைய கண்ணால் ஆனந்த கண்ணீரை வடிக்க வைங்க. இன்றைக்கு சமூகத்தில் நான் சொல்றேன், உலமாக்கள் யார்? அது நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள், அனந்தரக்காரர்கள். தீனோடு, குர்ஆனோடு, பள்ளியோடு, மஸ்ஜிதோடு தொடர்பானவர். இன்னைக்கு ஒரு சாரார் என்ன சொல்றாங்கண்டா, உலமாக்களும் வாங்கு பஜாருக்கு, நீங்களும் வாங்கு பிசினஸ் செய்யணும், நீங்களும் ஜொப்புகளுக்கு போகணும். கண்ணியமானவர்களே, இந்த உலமாக்கள் அந்த துனியாட விடயத்தில் ஈடுபட்டால் இந்த தீனுடைய கருமங்களை யார் பார்ப்பது? இந்த மஸ்ஜிதுடைய இமாமத்தை யார் செய்வது? இந்த சிறார்களுக்கு மார்க்க கல்வியை யார் படித்துக் கொடுப்பது? இந்த தீனுடைய சுமைகளை யார் சுமப்பது? தீனுக்காக வேண்டி குரல் கொடுக்கக்கூடியவர்கள் யார்? இந்த உலமாக்கள் யார்? இந்த உலமாக்கள் சமூகத்துடைய காவல் வீரர்கள், இந்த
தீனுடைய கோட்டையை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள், தீனுக்காக வேண்டி தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு எங்கட சமூகத்துல உலமாக்கள் சாதாரணமானவர்கள், இமாம்கள் சாதாரணமானவர்கள். கண்ணியமானவர்களே, இன்னைக்கு நாங்க அவங்களை கண்டுகொள்றது இல்ல, அவங்கள பத்தி கவனிக்கிறது இல்ல, பிக்ர் பண்றது இல்ல. அது ஒரு தனியான தலையங்கம். நேரம் இல்ல பேசுறதுக்கு, நேரம் இடம் கொடுக்குது இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலமாக்கள் அல்ல உலமா வரத்துக்குள் அன்பியா, இந்த உலமாக்களை சந்தோஷப்படுத்தணும், மகிழ்வுரை செய்யணும், கஷ்டங்கள் துன்பங்களில் நாம் பங்குதாரிகளாக ஆகணும். உலமாக்களுக்கு பஜாருக்கு அனுப்புங்கோ என்று வழிகாட்ட வேண்டாம். இந்த உலமாக்கள் தீனுடைய சுமையை சுமக்கணும். இன்றைக்கு இந்த மஸ்ஜிதில் எப்படி எப்படி இமாம்கள் கவனிக்கப்படுகிறார்களோ தெரியாது. அதிகமான மஸ்ஜிதுகளில் இமாம்களுடைய சலரியே ஒரு 30,000, 40,000, 45,000. யோசனை பண்ணி பாருங்க. உலமாக்கள், மஸ்ஜிதுகள், மக்தபுகள், மദ്രസാக்கள், இப்படியாக அது ஒரு தனியான தலையங்கம். இன்றைக்கு நாம் சமூகத்தில் ஒவ்வொரு பகுதியை யோசிக்கணும். அநாதைகளை யோசனை பண்ணுங்கோ, விதவைகளை யோசனை பண்ணுங்கோ. கண்ணியமான சகோதரர்களே, அதனால் நான் என்ன சொல்றேன் என்றா, இந்த அமல்களை நாங்க கூடுதலாக செஞ்சு சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜாவை அடையோட விஷயம். எங்களோட வாழ்க்கையில சுமைகள், இந்த உலமாக்கள் ஒரு கடனாளியாக மரணிக்க நீங்க விரும்புவீர்களா? அந்த ஃபாயிஸ் மௌலவி போன ஜும்மாவுக்கு முந்தின ஜும்மா இப்படி ஹுத்பா ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அக்குர்நேல இந்த முர்ஷியா மദ്രസാவில் பாஸ் அவுட் ஆகின ஃபாயிஸ் மௌலவி ஒரு தக்குவாதாரி, எந்த நேரமும் யாரோடு உரையாடினாலும் என்ற இறுதி முடிவு நல்ல அமையணும், அழகான மௌத்து வரணும், அழகான மௌத்து வரணும், துவா செய்யுங்கோ என்ற வார்த்தையை சொல்லுவார். 4 பிள்ளைகள், மூத்த மகள் ஒரு ஆலிமா, 2வது மகன் 5ஆம் வகுப்புல படிக்கக்கூடிய ஒரு ஹாஃபிஸ், ஒரு ஆலிம், கடைசி வருஷத்துல படிக்கிறார், ஓதுகிறார். 3வது மகன் ஹிஃபுல் பண்ணுகிறார். 4வது மகனை இப்பதான் ஹிஃபுல் மദ്രസാவில் சேர்த்து இருக்கிறார். வயது 48. சொந்த வீடு வாசல் இல்லை, சொந்த வீடு ஒரு கூலி வீட்டுல அந்த விதவை வாழுகிறது, அந்த அனாதைகள் வாழுகிறார்கள். அவர்களுக்கு அவர் எதை மேலதிகமாக சேகரித்தார்? அவர் இங்கிருந்து பாஸ் அவுட் ஆன காலத்திலிருந்து என்ன சாதித்தார்? மஸ்ஜிதுடைய இமாமாக இருந்தார், குர்ஆன் மദ്രസാவுடைய முஅல்லிமாக இருந்தார், மக்களுடைய பிரச்சனைகளை கண்டறிந்து நேர்வழி காட்டக்கூடியவராக இருந்தார், சமூகத்துக்காக தன்னை அர்ப்பணித்தார். இப்படிப்பட்ட உலமாக்களுக்கு நாம் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இப்படிப்பட்ட உலமாக்களுக்கு நாம் எங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். இந்த உலமாக்கள் மார்க்கத்துடைய காவல் வீரர்கள். கண்ணியமானவர்களே, நான் இந்த விடயத்தை நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன். உண்மையாகவே நாம் மார்க்கத்துடைய இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் இந்த உலமாக்கள், நபிமார்களுடைய அனந்தரக்காரர்கள், அல்லாஹ்வுடைய குடும்பம் அகுலுல்லா என்று வர்ணிக்கப்படக்கூடியவர்களை நாம் கவனிக்க வேண்டும். அது எங்களுடைய பொறுப்பு. அந்த உலமாக்கள் எப்பொழுதும் கை நீட்ட மாட்டார்கள். அவர்களுடைய தேவைகளை பிறர்களிடத்தில் ஞாபகப்படுத்த மாட்டார்கள். 3வதாக சொல்லி முடிக்குகிறேன், நேரம் போய்விட்டது. தொழுக விடயத்துல கவனம் செலுத்துங்கோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி நேரம் சக்கராத்துடைய நேரத்துல கூட சொன்னார்கள், அஸ்ஸலா அஸ்ஸலா. தொழுக விடயத்துல கவனம் செலுத்துங்கோ 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 என்று சொன்னார்கள். ஏனென்றால் கபூர்ல முதலாவது கேட்கப்படக்கூடிய கேள்வி தொழுகையை பற்றி தான். எனவே கண்ணியமானவர்களே, நாங்க மௌத்தாகிற நேரம் தொழுகையை கவா செய்தவர்களாக, தொழுகையை விட்டவர்களாக, தொழுகையை பால்படுத்தினவர்களாக நாங்க
யாருமே மௌத்தாக கூடாது. தொழுகையாளியாக மௌத்தாகணும். நான் லொஹருக்கு முன்னால மௌத்தாகிறதாக இருந்தா சுபகு தொழுதவனாக இருக்கணும். நான் லொஹருக்கு பின்னால மௌத்தாகிறவனாக இருந்தா லொஹர் தொழுதவனாக இருக்கணும். என்னுடைய முந்தின நாள், முந்தின வாரம், முந்தின மாதம், முந்தின வருடங்கள் தொழுகையாளியாக நான் இருந்தேன் என்ற அந்த சிறப்போடு நான் மௌத்தாகணும். எனவே எல்லாருமாக வாலிபர்கள், வயோதிபர்கள், நோயாளிகள் எல்லாரும் அந்தந்த நிலைமை கேட்ப தொழுகை விடயத்தில் கவனம் செலுத்துங்கோ. அல்லாஹ் நம் அனைவர்களையும் புரிந்து கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாருடைய பாவங்களையும் மன்னித்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில ஒன்று சேர்ப்பானாக. நல்ல அமல்கள்ல ஈடுபடக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நசீபாக்குவானாக. பாவமான கர்மங்களில் இருந்து அல்லாஹ் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அருமையான அன்பான பாசமான தாய் தகப்பனை பொருந்திக் கொள்வானாக. யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ் அவர்கள் நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான சுகமான வாழ்க்கை நசீபாக்கும். நல்ல அமல்களை கொண்டு வாழ்க்கை நொடிச்சு வைப்பாயாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.